வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வாட்ஸ்அப்பில் இருக்க ஒரு 4 டெஸ்ட்டு ஃபார்மேட்டிங்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இயரில் வந்திருக்க ஒரு 4 டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு எப்போ வந்துச்சுன்னு தெரில, பட் ஆனால் ரொம்ப பேக்கில் இருந்தே இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் இருக்குது அப்படிங்கிறத 1 by 1 இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபார்மேட்டிங் பேர் பார்த்திங்கன்னா போல்டு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ் வேர்டில் யூஸ் பண்ணுற போல்டு அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற ஃபாண்டை கொஞ்சம் நல்லா போல்ட் பண்ணி டார்க்காக காட்டும். அதை எப்படி அதை யூஸ் பண்ணுறது, அதுக்கான ஷார்ட்கட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு யாருக்கு மெசேஜ் பண்ணணுமோ அவங்க ஓப்பன் பண்ணிக்கங்க. அந்த காண்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் என்னுடைய காண்டாக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாருங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸ்டார் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மெசேஜ் என்டர் பண்ணுங்கள். சுந்தர். இப்போ பாருங்கள் ஸ்டார். இப்போ நார்மலாக இப்போ இருக்குது பாருங்கள், இன்னொரு ஸ்டார் லாஸ்ட்டில் அடித்தோடனே போல்ட் ஆகிடுச்சிங்களா. இது போல்டு. இப்போ பாருங்கள், நான் நார்மல் ஃபாண்டில் அப்படியே சென்ட் பண்ணுறேன். இது நார்மல், புரிஞ்சிருச்சிங்களா. இது நார்மல் ஃபாண்ட்லேருந்து எப்படி போல்டுக்கு மாற்றுறோம் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அதாவது ஜிக்ஸாக் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய மெசேஜ் அதை சென்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி லாஸ்ட்லேயும் என்டர் பண்ணிவிடுங்க. அதே ஜிக்ஸாக். ஸ்ட்ரைக் த்ரோ. இந்த நம்ம நேமுக்கு சென்டரில் ஒரு கோடு வர மாதிரி எழுதுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இது. இதை இப்போ சென்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நார்மல் ஃபாண்ட் நார்மலாக சென்ட் பண்ணும் போது இது மாதிரி தான் இருக்குது. புரிஞ்சுதுங்களா. ரெண்டு ஃபாண்ட் இப்போ ஃபாண்ட் ஃபார்மேட்டிங்கில் 2 பார்த்துட்டோம். இப்போ தேர்டு என்னங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள், இந்த கமா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மேலே போடுவோமே அதை 3 times போடுங்க. 3 times போட்டுட்டு உங்களுடைய மெசேஜை சென்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அதை சென்ட் பண்ணுறேன். என்ன டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். மோனோ ஸ்பேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுகிற வார்த்தைகளுக்கு சென்டரில் கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா விடும். இப்போ பாருங்கள், இது நார்மலாக இப்படி இருக்குங்களா, மோனோ ஸ்பேஸ் இப்படி இருக்குது. இப்போ நார்மல் ஸ்பேஸ் இப்போ பாருங்கள், மேலே இங்கிலீஷ் மெசேஜ் இருக்குது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. இது தேர்ட் ஃபாண்ட். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபாண்ட் ஃபார்மேட்டிங் எப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஐஃபன் மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறேன். திரும்பவும் இப்போ சென்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இட்டாலிக்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுறதே கொஞ்சம் அப்படி ஸ்லைடாக ஒரு ரைட் சைடு கொஞ்சம் ஸ்லைடாக மாற்றுறது தான் இட்டாலிக். இது பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே நம்ம எம்எஸ் வேர்டு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுவோம். இதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்லேயும் கொண்டு வந்துட்டாங்க. டோட்டலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு 8 ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கில் ஒரு 8 இருக்குது. அந்த 8ல் பார்த்தீங்கன்னா நான் 8மே கவர் பண்ணியிருக்கேன், நம்ம வீடியோ போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது 4 இதில் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிற 4 ஃபாண்ட் டெக்ஸ்டிங் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.